ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்தமான நாம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து வருவோம். பிரைஸ் தி லார்ட். சிந்தனைக்கு ஆதாரமாக எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. சிந்தனைக்கு ஆதாரமாக எஸ்ராவின் புஸ்தகம், த புக் ஆஃப் எஸ்ரா, எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். த புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 8 verse 21, 599வது பக்கம், தமிழ் புஸ்தகம், தமிழ் பைபிளில் 599வது பக்கத்தில் த புக் ஆஃப் எஸ்ரா சாப்டர் 8 verse 21 வாசிங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எஸ்ரா புஸ்தகத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தொடர்ந்து கிருபையாய் இந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பொதுவாக உபவாசம் என்று சொல்லி வரும்போது சபையில் அடிக்கடி நான் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், எதற்காக நாம் உபவாசம் எடுக்கிறோம் என்று சொல்லி நம்ம முதல்ல உபவாசம் எடுப்பதற்கு காரணம் என்ன என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உபவாசம் ரொம்ப முக்கியம். ஜபங்களில் மிக முக்கியமான காரியத்தில் ஒரு உபவாச ஜபம் மிக முக்கியமான ஒரு காரியம். எதற்காக உபவாசம் எடுக்கிறோம்? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் உபவாசம் எடுப்பாங்க. பிரதர் எதற்காக உபவாசம் எடுக்கிறீங்க அப்படி கேட்டோம்னா, சும்மா எடுக்கிறேங்க அப்படின்றான். சும்மா எல்லாம் உபவாசம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. உபவாசம் எடுப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டாயிருக்க வேண்டும். இந்த புஸ்தகத்தில், இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தில் எஸ்ரா சொல்லும்போது அழகா சொல்றாரு பாருங்க. ஒரு நோக்கத்தோட உபவாசத்தை என்ன பண்றாங்க, எடுக்கிறாங்க. இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு, எஸ்ரா அறிவித்த உபவாசத்தின் நோக்கம் என்ன என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எஸ்ரா அறிவித்த உபவாசத்தின் நோக்கம் என்ன? இதில் ஒரு 5 காரியங்களை எஸ்ரா இந்த இடத்துல சொல்லுகிறார். அதில் ஒரு 3 விஷயங்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த உபவாச ஜபம் என்பது நம்முடைய சபையில் ஒரு 21 நாள் உபவாச ஜபம் வைப்பது உண்டு, 7 நாட்கள் உபவாச ஜபம் வைப்பது உண்டு, 3 நாட்கள் உபவாச ஜபம் வைப்பது உண்டு. இப்படியாக பல உபவாச ஜபங்களை நம்முடைய வாழ்க்கையில் வைப்பது உண்டு. இந்த உபவாச ஜபங்களுடைய முடிவில் அநேக தேவ பிள்ளைகள் சாட்சியாய் சொல்வது உண்டு, ஆண்டவர் எனக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார், நான் இந்த உபவாச ஜபத்தின் மூலமாய் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது என்று சொல்லி நாம் அநேக சாட்சிகளை சொல்வது உண்டு. ஆனால் ஒரு சிலர், நான் உபவாசம் எடுக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சில நன்மையான காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை ஆதங்கப்பட்டு கொள்வதும் உண்டு. ஆனால் உபவாசம் பண்ணி நாம் ஜெபிப்போமே என்றால் அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் பிரதிபலனை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி உபவாசம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, பிரைஸ் தி லார்ட், வாசிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் அவருடைய 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். அதுல கேட்கும்போது ஒரு காரியத்தை அவர் அழகா சொல்றாரு. நான் முதல்ல 2வது சொன்ன பாட்டு தான், நான் ஜெபம் பண்றேன், நான் உபவாசம் எடுக்கிறேன், ஆனா என் ஜெபங்கள் கேட்கப்படல, நான் ஜெபிப்பதற்கு ஏற்ற ஒரு பிரதிபலன் எனக்கு என்ன பண்ணல, கிடைக்கல. நான் நிறைய நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நிறைய உபவாசம் எடுத்துட்டேன்,
ஆனா இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை இல்லை என்று சொல்லி வரும்போது ஏன் நமக்கு கிடைக்கல அப்படி சொல்லி வரும்போது தொடர்ந்து வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே, நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து, சொல்றாரு. ஏன் உங்களுடைய உபவாச ஜெபம் கேட்கப்படவில்லை என்று வரும்போது அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். அப்படின்னா உபவாசத்தின் நேரத்திற்கும் ஆறு உபவாசம் எடுக்கிற நாளுக்கும் ஆறு உபவாசிக்கிறதான நேரத்திற்கும் பிரைஸ் தி லார்ட் மற்ற நாட்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிப்பது இல்லை. அப்படின்னா அவர் சொல்றாரு, உபவாசிக்கிற நாள் என்பது ஒரு வித்தியாசமான நாளா இருக்க வேண்டும். ஏன் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, ஏன் உபவாச ஜெபங்களுக்கு விடுதலை இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமே என்றால், மற்ற நாட்களுக்கும் உபவாச நாட்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இவர் சொல்றாரு, ஏன்னா உங்கள் இச்சைகளின்படி நீங்கள் நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் என்ன பண்றீங்க, நீங்க கட்டாயமாய் செய்கிறீர்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க ஒருவேளை நம்ம ஆபீஸ் போறவங்களா இருப்போம்னு சொன்னா காலையில எழும்பி இன்னைக்கு நம்ம உபவாசம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உபவாசம்னு சொல்லிட்டு காலையில எழும்புவாங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளான வேலைகளை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸில் உள்ள வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு மத்தியானம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா உபவாசம் இல்லை. இப்போ யாராவது கேட்பாங்க, ஏன் பிரதர் நீங்கள் சாப்பிடல அப்படி கேட்டால், இல்லை பிரதர் நான் என்ன பண்ண விரதம் இருக்கிறேன், இல்லை உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை சாப்பிடுவாங்க, ஒருவேளை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி ஃபாஸ்டிங் எடுக்கலாம், ஃபாஸ்டிங்கோடு இருக்கலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்படி உபவாசிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. அவர் சொல்றாரு, உங்கள் வேலைகளை எல்லாம் நீங்கள் கட்டாயமாய் செய்கிறீர்கள். அப்படியானால் எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, உபவாசிப்பதற்கு என்று ஒரு குறித்த நாளை நாம் எடுத்தோம் என்றால் அந்த நாள் தேவ சமூகத்திலேயே அதிகமான நேரங்கள் காத்திருக்கிற நாளாய் அந்த நாளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. பாருங்க, அழகா சொல்ற, தொடர்ந்து வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. இதோ வழக்குக்கும், இன்னும் நீ ஏன் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கலனா, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் வாசிங்க. இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். இன்னும் என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னு சொன்னா, அதாவது இதோ நீங்கள் வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் நீங்கள் உபவாசிக்கிறீங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? நம்மளை யாராவது கெட்ட வார்த்தை போட்டு பேசிட்டாங்கனாலோ, யாராவது நம்மளை அடிச்சிட்டாங்கன்னாலோ, அல்ல நம்மளை கேவலப்படுத்திட்டாங்கன்னாலோ, நம்மளை வெட்கப்படுத்திட்டாங்கன்னாலோ, ஒருவேளை நம்மால அவங்களால எதிர்த்து நிற்க முடியல, எதிர்த்து நிற்க கூடாது, எதிர்த்து நிற்க முடியலைன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நான் உபவாசம் போடுறேன் பாரு, நான் உபவாசம் போடுறேன் பாரு, 3 நாள்ல இவனுக்கு கை கால் வராம போக போகுது பாரு பண்ணுவான். நான் உபவாசம் பண்றேன் பாரு, 3 நாள்ல இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது பாரு, 3 நாள்ல, 5 நாள்ல, ஒரு 2 நாள்ல, ஒரு 40 நாள்ல, ஒரு 21 நாள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் நீங்கள் உபவாசிக்கிறீர்கள். இந்த உபவாச ஜெபம் கேட்கப்படாது என்பதை இந்த இடத்திலே அவர் அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. பாருங்க, அப்படியானால் நம்முடைய உபவாச ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? தொடர்ந்து இந்த பகுதியிலே வாசிக்கும் போது நாம் எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அதே வேளையில் எஸ்ராவின் புஸ்தகத்தில் பிரைஸ் தி லார்ட், எஸ்ரா பண்ண உபவாசத்தில் ஒரு சில தீர்மானங்களை அவர் எடுத்து அவர் உபவாசிக்கிறவராயிருந்தார்.
எதற்காக உபவாசிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது அந்த உபவாசத்திற்கு ஏற்றதான காரியங்களை, ஜெப விண்ணப்பங்களை சொல்லி அப்புறமாக அவர் உபவாசம் எடுக்கிறவராய் இருக்கிறார். வருகிற நம்முடைய சபையில 7 நாட்கள் உபவாச ஜெபத்திற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருத்தரை கேட்டோம்னாலும் ஒவ்வொருத்தரும் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுவோம், நம்முடைய போராட்டங்களை சொல்லுவோம். ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கிறேன் பாஸ்டர், இந்த கஷ்டத்துக்குள்ள இருக்கிறேன், இந்த சூழ்நிலைகளுக்குள்ள நான் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாதையில் நான் போயிட்டு இருக்கிறேன், இந்த ஜெபங்கள் என்னை கேட்கப்படாமலே இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஜெப விண்ணப்பங்களை சொல்லுவோம், ஒவ்வொரு கஷ்டங்களை சொல்லுவோம். அதே வேளையிலே தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவரே நான் இந்த காரியங்களுக்காய் இந்த 7 நாட்கள் உபவாசிக்கிறேன், இந்த காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்க எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவளாய் இருப்போமே என்றால், உண்மையாய் ஜெபிக்கிறவளாய் இருப்போமே என்றால் உபவாசத்திற்கு பதில் கொடுக்க பரலோகத்தின் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது அவர் 5 காரியங்களை அவர் சொல்லுகிறார். அதிலே ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே வைக்கும்படியாய் விரும்புகிறேன். வாசிங்க மறுபடியும் எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், ஒன்றாவது அவர் சொல்லுகிற காரியம், ஏன் உபவாசம் எடுக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஏன் உபவாசம் எடுக்கிறேன் என்று சொன்னா, ஒன்று எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய வாழ்க்கையில கூட இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு தாழ்மை உண்டாக வேண்டும் என்பதற்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற அந்த சுபாவம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொன்னா, தேவ சமூகத்தில் இந்த எஸ்ராவும் அவங்க டீமும் எடுக்கிற உபவாச ஜெபத்தினுடைய முதல் நோக்கம் என்ன? தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் எங்களை இன்னும் அதிகமாய் தாழ்த்துவதற்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த காலை வேளையில நாம் உபவாசம் எடுக்கும் போது தாழ்மையின் சுபாவங்கள் நமக்குள்ளே இல்லாமல் சில பெருமையின் சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்குமே என்றால் அவைகளை நாம் அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்மை தாழ்மையின் ஆவியினாலே நிரப்ப கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வசதி வந்தாலே போதும், ஒரு நல்ல ஒரு நிலைமையில கொஞ்சம் வந்தாலே போதும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ எம் சம்திங் டிஃப்ரெண்ட், நான் யாரு, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷன், நான் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் உள்ள ஒரு மனுஷன், நான் இன்னும் ஒரு வளர்ச்சி உள்ள மனுஷன், சமுதாயத்தில் நான் ஒரு பெரிய ஆளு அப்படி சொல்லி தன்னை காட்டிக்கொள்வது உண்டு. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவ பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் உருவாக்கப்பட்ட பின்பு நம்மால எவ்வளவு நம்மை தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்த வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முக்கியமாக அந்த டிராவலிங் நேரங்களில் எல்லாம் பொதுவாக கர்த்தருடைய வார்த்தைகளை, செய்திகளை நான் கேட்பதுண்டு. அதுலேயும் அதிகமாக யாருடைய செய்தியை கேட்பேன் அப்படின்னு சொன்னா, அதாவது சென்னையில் ஏசிய சபையினுடையதான காலம் சென்ற போதகராக இருக்கிறதான பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவருடைய செய்திகளை நான் பொதுவாக கேட்பதுண்டு. கடந்த நாட்களில் நான் அவருடைய செய்தியை கேட்கும் அவருடைய சாட்சியை ஒன்று சொன்னார். அவருடைய சாட்சியை சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் இவ்வளவு ஓப்பனாக அந்த சாட்சியை சொல்கிறாரு என்கிற விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் பார்த்தீங்கன்னா உதவி ஊழியராக ஏசிய தலைமை சபையினுடையதான சபையிலே அவர் காணப்பட்ட நேரத்தில் பொதுவாக தலைமை சபைகளுக்கு அடிக்கடி சில மிஷனரிஸ் வருவாங்களாம். மிஷனரிஸ் வரும்போது இவருக்கு சரியாக இங்கிலீஷ் தெரியாது, மிஷனரிஸ் வர்றவங்களுக்கு என்ன தெரியாதுன்னு சொன்னால் தமிழ் தெரியாது. ஆனால் இந்த மிஷனரிஸை பராமரிக்கிறதான ஊழியத்தை தலைமை போதுகிற யார்கிட்ட கொடுப்பாருன்னு சொன்னால், இந்த ஏசிய சபையுடைய இந்த பாஸ்டராக இருந்தானே பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவரிடத்துல கொடுப்பாங்க. பாஸ்டர் தாமஸ் ராஜ் இப்போது இல்லை, அவர் இறந்து போயிட்டாரு, கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாடுறாங்க. இந்த ஊழியத்தை கொடுக்கும்போது இவர் என்ன பண்ணுவார், ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாராம். ஆக்ஷன்லேயோ தெரிஞ்ச இங்கிலீஷ்லேயோ ஏதாவது பேசி என்ன பண்ணுவாரோ அந்த ஊழியத்தை அழகாக செய்வாராம். ஒரு முறை ஒரு தம்பதிகள் வந்திருக்காங்க, கணவன் மனைவி. அவங்களுக்கு நீங்கள் இப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பொறுப்பை கொடுத்த உடனே இவர் வந்து என்ன பண்ணுறார், அந்த பொறுப்பை வாங்கிட்டு அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறார்.
பொதுவாக பாஸ்டர் பண்ண நிறைய பணத்தை கொடுத்து இவங்க மீட்டிங் முடிச்சு வந்தோடனே இவங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து இவங்களை கொண்டு போய் நேரே கொண்டணும், ரூமில் கொண்டு விட்டுறணும் என்கிறதா சொல்லிட்டு கையில் பணமும் கொடுத்துட்டு வரான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தம்பதியினர் மீட்டிங்கை முடிச்சுட்டு என்ன பண்ண வந்துட்டு இருக்கிறாங்க. வந்த உடனே இவங்களை கூட்டிட்டு போய் நேர சாப்பாடு வாங்கும்படியே சாப்பாடு கடையில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துருந்த வேளையில் இவர்கிட்ட தலைமை போதகர் பணம் கொடுத்து வச்சிருக்கிறாருங்கிற விஷயம் சபையில் உள்ள மக்களுக்கு தெரியும். அதில் சபையில் ஒரு நபர், ஒரு முக்கியமான நபர் வந்தார். அவரும் ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு. உட்காந்து சொன்னாரா, எனக்கு இப்போ ஒரு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னாரா. உடனே ஐஸ்கிரீம் வேணும், வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னா. அப்படியா? இல்லை இல்லை, நான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன், ஆனால் சர்ச்சு பணத்திலிருந்து நீ என்ன பண்ணணும், இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காருல இந்த பணத்துல தான் காசு கொடுக்கணும் அப்படின்னாரா. இவர் சொன்னாரா, இது பாஸ்ட் எனக்கு கொடுத்த ஊழியம் பொறுப்பு, உமக்கு ஐஸ்கிரீம் வேணா நீர் வாங்கி என்ன பண்ணும் சாப்பிட்டுக்குவோம், ஆனால் ₹1 கூட சர்ச்சு பணத்தில் என்ன பண்ண மாட்டேன், தரமாட்டேன் அப்படி சொன்ன உடனே அவருக்கு கோவம் வந்திருக்கு. நான் சர்ச்சில் பெரிய ஆள், சர்ச்சில் ஒரு முக்கியமான ஆள், எனக்கு இப்படி காசு தரமாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவர் கோவிச்சுட்டு போயிட்டார். கோவிச்சுட்டு போன மனுஷன் என்ன பண்ணாரு, அவர் கோவிச்சுட்டு போகிற போட்டோம், நான் என் காரியத்தில் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் தாமஸ் ராஜ் அவர்கள் தொடர்ந்து அடுத்த காரியங்களை மூவ் பண்ணியிருக்கிறார். மூவ் பண்ணிட்டு சாயங்காலம் நைட் ப்ரேயர்லாம் முடிஞ்சிச்சு. நைட் ப்ரேயர் முடிஞ்ச உடனே தலைமை போதர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு பொருளை வாங்கும்படியாக அவர்கிட்ட சொல்லிருக்காரு. இவர் அந்த ஃபாரினர்ஸை கொண்டு ரூமில் விட்டுட்டு திரும்ப வந்த பிறகு ஒரு பொருளை வாங்கும்படியாக சொன்ன உடனே இவர் போய் சைக்கிளை தேடுறாரு. சைக்கிள் பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்கு. இவர் சைக்கிளை என்ன பண்ணுறது இல்லைன்னா பூட்டி வைப்பதே இல்லை. ஆனால் இவர் சைக்கிள் பூட்டி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சாவியை தேடி பார்க்குறாரு, சாவி எங்கேயும் கிடைக்கல. பொருள் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தாண்டி போகணும். கடையை பூட்டிடுவான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ண, சைக்கிள் பூட்டிருக்கேன்னு சொல்லி ஓடி ஓடி போய் என்ன பண்ணாருன்னா, போய் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பொருளை வாங்கிட்டு திரும்ப வந்துட்டார். வந்துட்டு திரும்ப பார்த்தா திரும்ப யோசிக்கிறார், யார் இந்த சைக்கிளை பூட்டியிருப்பா, யார் சைக்கிளை பூட்டிருப்பான்னு தெரிஞ்சா அப்போதான் அவருக்கு புரிஞ்சா ஐஸ்கிரீம் ஞாபகம் வந்துச்சு. ஓ, நம்முடைய சைக்கிள் யார் பூட்டியிருப்பா, இந்த ஐஸ்கிரீம் ஆள் தான் என்ன பண்ணிட்டு பூட்டியிருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு உடனே என்ன பண்ணிருக்காரு, நேரு அந்த ஐஸ்கிரீம் அந்த கேட்ட மனுஷனுடைய தானே ரூமுக்கு இவர் போயிருக்காரு. இவர் போயிட்டு கேட்டிருக்காரு, நீ கடையை சைக்கிளை பூட்டினீங்களா அப்படி கேட்ட உடனே அவர் சொன்னாரா, ஐஸ்கிரீம் எப்போ வருதோ அப்போ சைக்கிள் திறந்து தருவேன், ஐஸ்கிரீம் எப்போ தரையோ அப்போதான் என்ன பண்ணணும், சைக்கிளை திறந்து தருவேன் அப்படி சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. சரி பார்ப்போம், நீயா நானான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவர் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பால் வாங்க போன நிறைய வேலை உண்டு, எல்லாமே நடந்தே செஞ்சிருக்கார். நடந்து எல்லாம் வேலை முடிச்ச பிறகு தலைமை போதர்கிட்ட போய் சொல்லுங்க, ஐயா இப்படியாக விஷயம், சைக்கிள் என்னன்னா இவன் பூட்டி வச்சிருக்கிறான், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி பூட்டி வச்சிருக்கிறான், ஸோ சாவி ஒன்று வாங்கி தாங்கன்னு சொன்ன உடனே பாஸ்டர் தலைமை போதர் சொன்னாராம், சரிப்பா அவங்ககிட்ட போய் மல்லு கட்டாத, சண்டை போடாத, சரி பரவாயில்ல விட்டுரு, ஒரு சுத்தி எடுத்து என்ன பண்ணு, அந்த சாவி என்ன பண்ணு ஒரு தட்டு அது உடஞ்சி வந்துடும். உடஞ்சி வந்த பிறகு ஃபர்தரா என்ன பண்ணுன்னு சொன்னா வேற ஒரு சாவியை நம்ம என்ன பண்ணலாம், வேற ஒரு லாக்கை நம்ம வாங்கி போட்டுக்கலாம், அவன்கிட்ட போய் சண்டைக்கு போடான்னு இருக்காப்ல. இவர் வெளியில வந்த பிறகு பாஸ்டர் ஒருவேளை அவனை கூப்பிட்டு 2 திட்டி ஏன்பா இப்படி வச்சிருக்கிற, உன் வேலையை பார்க்கணும்னு சொல்லுவான்னு நினைச்சேன். இவர் என்ன பண்றாரு, நீ பொறுத்து போ, நீ தாழ்ந்து போன்னு சொன்னாரு. நான் எப்படி தாழ்ந்து போறது, என்கிட்ட ஓடுறது திருநெல்வேலி ரத்தம் இல்ல, பாருங்க இப்ப என்ன ரத்தம் ஓடுது, திருநெல்வேலி ரத்தம் ஓடுது இல்ல, நான் எப்படி தாழ்ந்து போறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, கண்டிப்பா நான் அவர்கிட்ட வாங்க வேண்டிய ரீதியில வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சுத்தி எடுத்து உடைக்கவோ ஒண்ணுமே செய்யல, மற்ற வேலைகளை எல்லாம் நடந்து செஞ்சிருக்காரு. மதியத்தில் பிரேயர்லாம் முடிஞ்சிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இறங்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இறங்கி வந்திருக்கும் இந்த ஃபாரினர்ஸை கூட்டிட்டு சாப்பிடுக்கு போனோம். சாப்பிட போகும்படி அவர் இறங்கி இவரும் நடந்து வந்திருக்கிற நேரத்தில் இந்த சைக்கிள் சாவியை பூட்டி இருக்கிற மனுஷன் இருக்கிறார்ல, அந்த மனுஷன் என்ன பண்ணாரு, வேற ஒரு சைடில் நின்றுட்டு அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நின்று வேற ஏதோ பேசிட்டு சிரிச்சு நின்றுருக்காங்க. இப்போ அவங்க சிரிச்சுட்டு நிக்கிறத பார்த்த உடனே இவருக்கு என்ன கோவம் சொன்னா, என்ன பார்த்தா இவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஓடி போய் சட்டையை பிடிச்சிட்டாராம். சாவியை கொடுக்குறியா இல்லையா, நிறைய மக்கள் பார்க்குறாங்க, இந்த ஊழியக்காரங்க பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொஞ்சம் பெருசாகிடுச்சு. பாருங்க, கடைசியா பிரச்சனை பெருசாகி போன சூழ்நிலையில் நடந்த விஷயம் என்னன்னா, அதுக்கு அடுத்த வாரம் தான் இவருக்கு திருவிருந்து ஆராதனையில பாத்திரம் எடுக்கிறதுக்கு பாஸ்டர் என்ன பண்ண பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. இவர் இந்த இடத்துல தாழ்மையாய் தாழ்ந்து போகாதனால அந்த நாட்களில் திருவிருந்து பாத்திரம் எடுப்பதற்கு அவர் அனுமதிக்கவே இல்லையா. எதற்காக கற்றுக் கொடுக்கிறேன், எதற்காக சொல்றேன்னு சொன்னா, இது ஒரு பெரிய விஷயமா அவர் சொல்லிட்டு இருந்தார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு.
நாம் தாழ்ந்து போக வேண்டிய இடத்திலே தாழ்ந்து போவோமே என்றால் கர்த்தர் நம்மை கிருபையாய் உயர்த்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சில இடங்கள்ல விட்டு கொடுக்கணும்னா நம்ம விட்டு கொடுத்து ஆகணும். இயேசுவை பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பாருங்க, அவர் எவ்வளவு விட்டு கொடுக்க முடியுமோ, இயேசுவுக்கு எவ்வளவு விட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளவு விட்டு கொடுத்தவராய் இருந்தார். வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை எடுத்துக்கோங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதல் வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். வாசிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அடுத்த வசனம் வாசிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை தாழ்த்தினதான ஆண்டவராகிய இயேசு எல்லாவற்றிற்கும் மேலாய் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையின் சுபாவத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஏதாவது இடங்களில் சில பெருமையின் குணங்கள், பெருமையின் சுபாவங்கள், நான் என்கிற எண்ணங்கள், நான் என்கிற அகம்பாவங்கள், நான் என்கிற சிந்தனைகள் நமக்குள்ள இருக்குமே என்றால், என்னாலதான் இந்த காரியத்தை முடியும், என்னாலதான் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்கிறதான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே என்றால் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, எஸ்ராவுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் போது பாருங்க, எஸ்ரா எதற்காய் உபவாசம் எடுத்தாங்கன்னா தேவனுக்கு முன்பாய் தங்களை இன்னும் அதிகமாய் தாழ்த்துவதற்கு அவர்கள் உபவாசம் எடுத்தவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. தேவன் நம்மிடத்திலே அந்த தாழ்மையை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இயேசு அந்த தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுத்தவராய் இருந்தார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் தாழ்மையை நம்மிடத்திலே, தாழ்மையை அணிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு பகுதியில் வாசிக்கும் போது நினிவே மக்கள், பிரைஸ் தி லார்ட், நினிவே கவிழ்க்கப்படும் என்று சொன்ன உடனே தங்களை தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தினார்கள். யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் வாசிங்க. யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணமான விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. வாசிங்க. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. வாசிங்க. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். வாசிங்க. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். வாசிங்க. பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்திக்கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். தன்னுடைய ராஜ சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து தன்னுடைய அரச டிரெஸ்ஸை மாத்தி வச்சுட்டு தன்னுடைய எல்லா விதமான பெருமைக்குரிய எல்லா சுபாவங்களையும் மாற்றி வைத்து விட்டு அவர் ரெட்டை, தாழ்மையின் சுபாவத்திற்குரிய வஸ்திரமாக இருக்கிற ரெட்டை உடுத்திக்கொண்டு அவர் காணப்பட்டான். தொடர்ந்து வாசிங்க. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை
நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் வாசிங்க. அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். வாசிங்க. யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நினிவே மக்கள் தங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாய் உபவாசம் பண்ணி ஜெபித்த வேளையிலே நினிவேயினுடையதான தீங்கு மாற்றப்பட்டது. அங்கே ஆண்டவர் அற்புதத்தை செய்தவராயிருந்தார். ஹல்லேலூயா. சோ நம்முடைய வாழ்க்கையில இந்த காலை வேளையில தாழ்மையின் சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையில தேவன் அதிகமாக எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆகாப் ராஜாவுடைய வாழ்க்கையில மிக கொடூரமான காரியங்களை செய்தான், தவறான காரியங்களை செய்தான். பிரைஸ் தி லார்ட். நாபோத்தை அழித்து திராட்சை தோட்டத்தை அபகரித்தவனாய் காணப்பட்டான். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட் கொடூரமான செய்திகள் தீர்க்கதரிசியின் மூலமாய் வந்தவுடனே அவன் தன்னை தாழ்த்தி கொண்டான் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் ஆகாப் ராஜாவுக்கு வர இருந்த தீங்கை வராமல் தடுத்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, தீங்கு செய்த ஆகாப் ராஜா தன்னை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்த உடனே, தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தின உடனே, தன்னை தேவனுக்கு முன்பாய் ஒப்பு கொடுத்த உடனே ஆண்டவர் மனம் இறங்கினவராய் இருந்தார். ஹல்லேலூயா. சோ நம்முடைய வாழ்க்கையிலே சில சூழ்நிலையிலே இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் சில குறைபாடுகளோடு, சில தவறுகளோடு, சில பாவங்களோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்பட்டு கொண்டிருப்போமே என்றால் தேவ சமூகத்திலே நாம் அவைகளை அறிக்கையிட்டு கொண்டு நாம் இன்னும் தேவ சமூகத்திலே தாழ்த்துவோமே என்றால் நம்மை குறித்துள்ள தெய்வீக திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில காரியம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறல, ஒருவேளை எங்கேயோ சில பெருமையின் குணம் என்ன பண்ணும் நம்மகிட்ட இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு தேவ ஊழியர் அவர் தன்னுடைய சாட்சி சொல்லும் போது சொன்ன விஷயம் பாருங்க. அவர் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு காஸ்பல் சுவிசேஷ ஊழியர். இவர் ஒரு முறை சுவிசேஷ ஊழியத்திற்காக ஒரு இடத்துல சென்ற உடனே அந்த சர்ச் பாஸ்டர் என்ன பண்ணாரா, ஒரு சபையில் உள்ள ஒரு பிரதர் சொன்னாரா, பிரதர் அந்த பாஸ்டர் வர்ற நேரத்தில் அவரை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு வந்து தொடர்ந்து லாட்ஜில் கொண்டு தங்க வச்சு அவரை சபைக்கு கொண்டு வரதும் லாட்ஜில் கொண்டு விடுறதும் இந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் தான் பிரதர் செய்யணும்னு சொல்லி சபையில் ஒரு பிரதர்கிட்ட பாஸ்டர் பொறுப்பை கொடுத்துட்டார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பிரதர் என்ன பண்ண சரின்னு சொல்லி அந்த வேலையை வாங்கிட்டார். வாங்கிட்டு அந்த பிரதரை பார்த்தா கொஞ்சம் ஒரு சாதாரணமான பர்சனாக இருப்பார். ஆனால் கார் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கார். காஸ்ட்லியான கார்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு BMW கார்னு வச்சுக்கோங்களேன், அந்த காஸ்ட்லியான கார். இப்போ என்ன பண்ணாருன்னா, இவர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் அந்த பாஸ்டரை கூப்பிட்டுட்டு இவர் வந்துட்டு இருக்கும்போது அந்த BMW காரில் அந்த பாஸ்டர் வராரு. வரும்போது என்ன நினைச்சாருன்னா, இந்த டிரைவ் பண்ணுறதான டிரைவர் ஆள் சாதாரணமாக இருக்கிறதுனால இவர் ஒரு இந்த BMW காருக்கு ஒரு டிரைவராக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு டிரைவர்கிட்ட ஒரு பர்சன் எப்படி என்ன பழகிக்கிடுவாங்களோ அதே போல பழகிட்டு இருக்கிறார். அவரு கொண்டு நேரே கொண்டு லாட்ஜில் கொண்டு விட்டாரு. திரும்பவும் தன்னுடைய சர்ச்சுக்கு கொண்டு வராரு. திரும்ப லாட்ஜுக்கு போறாங்க. இப்போ எல்லாம் ஒரு டிரைவர்கிட்ட பழகுற மாதிரியே பழகுறாங்க. பழகிட்டு இருக்கிற சூழ்நிலையில தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் முடிச்ச உடனே பாஸ்டர் அந்த டிரைவர்னு சொல்றது அந்த ஓனர் தான். அவருடைய வீட்டில் மத்தியானம் லஞ்சுங்கிற லெவல் என்ன பண்ணுறாங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மதியம் லஞ்சு கெஸ்ட் ப்ரீச்சருக்கும் பாஸ்டருக்கும் மதிய உணவு கொடுக்குறோன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அரேஞ்ச் பண்ண சூழ்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மதியானம் வரைக்கும் இந்த காருடைய ஓனர் இந்த டிரைவர் தான் என்னன்னோ இல்லை இந்த ஒரு பெரிய வீட்டுடைய சொந்தக்காரர் இந்த டிரைவர் தான் என்கிற விஷயம் யாருக்கு தெரியல, வந்த கெஸ்ட் ப்ரீச்சருக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நேரே வீட்டில் கொண்டு போய் வீட்டில் விட்ட பிறகு இவர் டிரைவராக இருந்தவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். வீட்டில் வந்து இவருடைய வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ என்னன்னா, இவர் ஹெல்ப் பண்ணுறாரு, வீட்டில் என்ன பண்ண சாப்பாடு செய்கிறதுக்காக, சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்காக, பரிமாறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு மூவ் பண்ணி கடைசியை பாஸ்டர் சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல்ல ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னு சொன்னால் சாப்பிட போவோம் அப்படி சொன்ன உடனே இவர் தான் அந்த வீட்டின் ஓனர். இதுவரைக்கும் நமக்கு 3 நாள் உங்களை என்ன பண்ணாருன்னா கொண்டு வந்து போனது எல்லாமே இந்த பிரதர் தான். இவர் ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸராக இருக்கிறாரு. இவர் இப்போ இந்த நமக்கு இன்னைக்கு லஞ்சு கொடுப்பதற்காக இவர் என்ன பண்ணாரு, நம்மளை கூப்பிட்டுருக்காரு, வந்திருக்கிறோன்னு சொல்லும்போது தான் அந்த பாஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த காருக்கு ஓனரும் இந்த வீட்டுக்கு ஓனரும் இவர் ஒரு பெரிய ஆஃபீஸருங்கிற லெவல்லே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள், அந்த டிரைவராக இருந்தவருடைய நடவடிக்கைகள் அவ்வளவு தாழ்மையா
தான் ஒரு பெரிய ஆபீசர் என்றோ, தான் ஒரு BMW காருக்கு ஓனர் என்றோ, தான் ஒரு பெரிய வீட்டுக்கு ஒரு பெரிய முதலாளி என்றோ எந்த காரியமும் துளி அளவு கூட காண்பிக்காதபடிக்கு தன்னை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு அழகாய் தாழ்த்தி செயல்பட்டவராயிருந்தார். கர்த்தர் அதன் மூலமாய் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. சோ மறுபடியும் நான் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், பாருங்க, எஸ்ராவின் புஸ்தகத்திலே தன்னுடைய தாழ்மைக்காக அவர் உபவாசம் பண்ணி ஜெபித்தது போல இந்த காலை வேளையிலே சில நன்மையான காரியங்கள் நமக்கு நிறைவேற வேண்டுமே என்றால், ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பொதுவாக நம்ம சபைக்கு நான் பார்க்கும்போது, சபையில் வரும்போது நமக்கு சாஃப்டாக நம்ம நார்மலாக தான் வந்துடுவோம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ சில வெட்டிங்கோ ஏதாவது வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும். சில நேரத்தில் சிலவங்களுடைய தலையை பார்த்தா இவங்க தான் தெரியும். சிலவங்களுடைய அலங்காரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மறுபடியும் பார்ப்பேன், ஓ இவங்க தானே அப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா அவங்களுடைய அலங்காரம் அவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு முறை நான் ஒரு ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிறேன். ப்ரோக்ராமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் 5 பிள்ளைங்களோ 6 பிள்ளைங்களோ ஒருத்தர் அழகாக என்ன பண்ண முடியும்னா ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அப்போ நம்ம சர்ச்சுக்கு வரதான ஒரு சிஸ்டர், இப்போ அவங்க சென்னையில் போய் ஷிஃப்ட் நாங்கள் போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வர சிஸ்டர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து என்கிட்ட ப்ரைஸ்லாம் சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு, அவங்க தானா இல்லை அவங்க சிஸ்டர் தானா அப்படி டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய அலங்காரம் எப்படிச்சு அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் திரும்ப நான் அவங்கள்ட்ட பேரை சொல்லி கேட்குறப்ப சிஸ்டரிங், ஆமாம் நான் தான் பாஸ்டர், என்ன பாஸ்டர் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஞாபகம் இல்லை இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி விட்டேன். அப்போ தான் தெரியுது உங்களுடைய அலங்காரம் என்ன பண்ணுச்சு, மாற்றிடுச்சு, கன்ஃபியூஸ் ஆக்கிடுச்சு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் அலங்கரிக்க வேண்டியது நல்லதுதான், அலங்காரம் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் நமக்குன்னு சொல்லிட்டு என்ன இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு, அப்படிதானே? அந்த லிமிட்ல வெளியில போனாலும் சரி, சபைக்கு வந்தாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை என்கிறதான ஒரு பயபக்தியோடு நாம் இருப்போமே என்றால் அது தேவன் மகிமைப்படுகிறதா இருக்கும். அல்லேலூயா. இல்லை நான் யார் தெரியுமா, நான் அவங்களாகும், நான் இவங்களாகும், நான் இப்படி என்னை அலங்கரிக்காம போயிட்டேன்னு சொன்னா பிரைஸ் தி லார்ட், என்ன யாரு மதிப்பாங்க, கல்யாணத்தில் என்ன ஏத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட அலங்காரம் பயங்கரமா இருக்கும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலையில முடியே இருக்காது, ஆனால் என்னோட கொண்டை வைப்பாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கல்யாண வீட்டில் பார்க்கும்போது ஒரு கொண்டை கீழே கிடக்கு. பார்த்தா என்ன விஷயம்னு யாரோ கொண்டையை கட்டிட்டு வந்திருக்காங்க, சரியா கெட்டாது நல்லாச்சு, கீழே கிடக்குது. அவங்க என்ன போட்டுட்டு போயிட்டாங்க. பாருங்க, இப்படி தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிற மக்கள் அநேகரமா இருக்கிறாங்க. எதுக்காக நான் கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னா, எப்போதுமே நம்மை அலங்கரித்துக் கொள்ளும் போது தாழ்மையாய், பயபக்தியாய், கர்த்தருக்கு பயந்து தொடர்ந்து நாம் பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகள் என்கிறதான எண்ணத்தோடு நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்வோமே என்றால் கர்த்தர் அதிலே சந்தோஷப்படுகிறவராயிருப்பார். அல்லேலூயா. ஒன்று, தங்களை தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தினார்கள். இரண்டாவதாக பார்க்கும்போது அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக வாசிங்க, எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும், முதல்ல தாழ்த்துகிற, இரண்டாவது வாசிங்க, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும். வெயிட் பண்ணுங்க, இதுல ஒரு 3 காரியத்தை சொல்றாங்க. அதுல ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் எடுக்கிறேன். ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, 3 சொல்றாரு, எங்கள் சகல பொருட்களுக்காக. இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்றேன். எங்களுக்காகன்னு சொன்னா நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது, உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது மிகவும் இன்றியமையாது. பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்காக, நம்முடைய கிருபைகளுக்காக, நம்முடைய வரங்களுக்காக, நம்முடைய அபிஷேகத்திற்காக, நம்முடைய பரிசுத்த ஜீவிதத்திற்காக நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. சில நேரங்களில் ஆவிக்குரிய தன்மையை விட்டு பின்வாங்கி போனோமே என்றால், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வழி விலகி போகிறோமே என்று சொன்னால், சில நேரம் ஜெபிக்க முடியாம, வேதத்தை தியானிக்க முடியாம, ஒருவேளை இன்னும் ஆவிக்குரிய வாழ்விலே கட்டப்பட முடியாம, பரிசுத்த ஜீவத்தில் வளர முடியாம நாம் ஒருவேளை இருக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருப்போமே என்று சொன்னால், உபவாசித்து ஜெபித்து நம்மை தேவனுக்கு முன்பாய் விடுதலை பண்ணி கொள்ள வேண்டியது நம்முடைய முக்கிய பொறுப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து பார்க்கும்போது எங்கள் பிள்ளைகளுக்காக, அடுத்து சொல்றாரு எங்கள் சகல பொருட்களுக்காக சொன்னா, தேவன் நமக்கு என்ன பொருட்களை தந்திருக்கிறாங்களோ, என்ன காரியங்களை தந்திருக்கிறாங்களோ அவைகளை கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு.
அப்படிதானே? ஒரு கம்பெனி கொடுத்திருக்கிறார்னு சொன்னா, ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார்னு சொன்னா, அவர் சில பொருட்களை வாங்கும்படியாய் கர்த்தர் உதவி செஞ்சிருப்பார்னு சொன்னா, ஆண்டவர் தந்த பொருட்களுக்காய் நன்றி என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அதை கவனமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதே வேளையிலே இந்த வேளையில கற்றுக்கொள்கிற இரண்டாவது காரியம் என்னன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்காய் உபவாசம் பண்ண வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் அடங்கவே மாட்டேங்கிறான் பாஸ்டர், சொல்லி சொல்லி பார்க்கிறேன் என்ன பண்ணல, அடங்கவே மாட்டேங்கிறான். ஏன் அடங்கல அப்படி ஒரு கேள்விக்கு போனோம்னா, சின்ன வயசுல அவன் நல்லா அடங்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியத்தை ப்ராப்பரா கற்றுக் கொடுக்காதனால பிள்ளைகளுக்கு முன்பாய் பேரண்ட்ஸ் ஒரு சாட்சி இல்லாம இருந்ததுனால பிள்ளை வளர 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 அது அடங்க மாட்டேங்குது. அப்போ பிள்ளை அடங்கணும்னு சொன்னா, பிள்ளை கவனமா இருக்கணும்னு சொன்னா, கர்த்தருக்குள்ள வளரணும்னு சொன்னா, பிள்ளைக்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது பெற்றோருடைய இன்றியமையாத கடமையாக இருக்கிறது. எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஒரு நாளாவது உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்குன்னு சொல்லுவோம்? கை தூக்குங்க. கொஞ்சம் கை தான் உயர்ந்திருக்கு, கொஞ்சம் கை கீழே இருக்கு. பாருங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்படினே? அப்போ பிள்ளைகளை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில ரிசீவ் பண்றது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளை ஆவிக்குரிய பாதையிலே வளர்த்துவதற்கு பிள்ளைகளுக்காய் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய இன்றியமையாத கடமை என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக்கூடாது. நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், பாருங்க, ஈசாக்க கொண்டு பலியிடும்படி எங்க போயிட்டாரு ஆபிரகாம்? மோரியா தேசத்திலே ஒரு மலைக்கு மேல ஏறிட்டார். மேல போகும்போது ஈசா கேட்கிறார், அப்பா தகன பலி கட்டை இருக்கு, தகன பலிக்குள்ள மற்ற எல்லா ஐட்டம் இருக்கு, ஆனா என்ன இல்ல? ஆடு இல்லையே, ஆடு எங்க அப்படி கேட்கிறார். பாருங்க, கொஞ்சம் வளர்ந்து சிறு பருவத்திலிருந்து வாலிப பருவத்துக்குள்ள பையன் வந்துகிட்டு இருக்கிறான், வாட்ட சாட்டமான பையன். இப்போ கட்டைய தலையில தூக்கிட்டு யாரு நடந்து போறா? ஈசாக்கு நடந்து போறாரு. இப்போ மேல போய் பர்டிகுலர் இடத்துல போன உடனே அப்பா என்ன பண்றாரு? கட்டையை அடுக்கிறாரு, பலிபீடத்தை கட்டுறாரு. கட்டையெல்லாம் அடிக்க ரெடி பண்ண பிறகு இப்ப ஈசா கிட்ட சொல்றாரு, மகளே வாப்பா கையை கெட்ட பண்றாரு. இவருக்கு இதுவரை கன்ஃபியூஸா இருந்துச்சு, ஆடு எங்கயா, ஆடு எங்கயா, ஆடு எங்கன்னு கேட்டா, இப்ப கையை கெட்டுன்னு சொன்னா நம்ம என்ன பண்றாரு? இவரு ஆடு ஆக்குறாரு. இப்ப கையை கட்டி என்ன தூக்கி எங்க வைக்கிறாரு? கட்டையில வச்சு என்ன வெட்ட பிளான் பண்றாரு? அது என்ன சொல்லி நினைச்சிருக்கலாம்? ஒருவேளை சாதாரணமான ஒரு வாலிப பசங்க இருந்தா என்ன இருப்பாரு? இப்ப என்ன நினைச்சுக்கலாம்னா, பாரு, இத்தனை நாள் எனக்கு நல்ல சாப்பாடை கொடுத்து, நல்ல வளர்த்தி, நல்ல முறையில் எனக்கு நல்ல காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து, இங்க வந்து கொல்றதுக்காயா என்ன நீ கொண்டு வந்தீர்னு சொல்லிட்டு கையை கெட்டுன்னு சொன்ன உடனே ஒரு குத்து குத்திட்டு ஒரு பையனா என்ன பண்ண ஓடி இருப்பான். அப்படின்னா அப்பா என்ன பண்ண போறாரு? கொல்ல போறாரு, கொல்றதுக்கு தான் இவர் திட்டமிடுறான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு இவன் ஓடி வந்து வேலைக்காரனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறான். இல்லைன்னா வீட்டுக்கு வாரு போய் என்ன பண்ணும், எங்க அம்மாட்ட சொல்லி உமா என்ன பண்ண போறேன்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கலாம் பாருங்க. ஆனால் வளர்த்த வளர்ப்பு அப்படி அல்ல. என் தகப்பன் எதை செய்தாலும் எனக்கு நன்மைக்காகவே செய்வார் என்று சொல்லி தகப்பன் மேல் உள்ளதான சந்தோஷத்துல, அன்புல, ஐக்கியத்துல கையை கட்ட சொன்ன கையை கட்டுறாரு, காலை கட்டும் போது காலை கட்டுறாரு. ஈசாக்கு வேற எதையும் சொன்ன மாதிரி பைபிள் சொல்லவே இல்லை. கத்துனாரு, அழுதாரு, ஆண்டவரை நோக்கி முறையிட்டாரு, அப்படி சொல்லவே இல்லை. பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கை தூக்கி பலிபீடத்துல வச்சிட்டு வெட்டும்படியா கையை எடுக்கும் போது, கத்தி எடுக்கும் போதுதான் தூதன் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. பாருங்க, வளர்த்த வளர்ப்பு. பிள்ளைக்காக தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்திருப்பார். பிள்ளைக்காக பிள்ளை ப்ராப்பரா வளரணும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஆபிரகாமுடைய ஜெபம் இருந்திருக்கும். ஆகையால் பிள்ளை வளரும் போது ஒரு சாட்சி உள்ள பிள்ளையாய் வளர ஆரம்பித்தது.
ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையை வளர ஆரம்பித்தது. அப்படியானால் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளராமல், ஒருவேளை விதி மாறி சாட்சி கெட்ட நிலைமையிலே, ஒருவேளை குடும்பத்திற்கு விரோதமான காரியங்கள், பெற்றோருக்கு விரோதமான காரியங்கள், ஒருவேளை சபைக்கு விரோதமான காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்களை பிள்ளைகள் செய்கிறார்களே என்று சொன்னால், அந்த பிள்ளைகளுக்காக பாரத்தோடு உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடவே கூடாது. அல்லேலூயா. அப்ப சின்ன வயசிலிருந்து, இப்ப குழந்தை பிறந்ததிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன வயசிலிருந்து பிள்ளைகளை எப்படி வளர்த்த வேண்டும் என்று சொல்லி மனோவா தேவ சமூகத்தில் கேட்டு வளர்த்தது போல நாம் வளர்த்தும்படியாய் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, சின்ன வயசிலிருந்து பிள்ளைகள் ஆவிக்குரிய பாதையில வளர வேண்டும், கர்த்தருடைய தெய்வீக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிதலோடு வளர வேண்டும் என்கிறதான பாரத்தோடு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. இன்னொரு வேத வசனத்தை வாசிங்க. யோபு அதிகமாய் ஜெபிக்கிறவராய் இருந்தார். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. யோபு 1:5 வாசிங்க. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது, விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி, தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியே வாசிங்க சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். என் பிள்ளைங்க ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னா, அந்த தப்பிலிருந்து அவங்க மீண்டு பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதற்காக தன் பிள்ளைகளுக்காக யோபு சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். அப்படியானா ஒரு தகப்பனுடைய கடமையை மிக கவனமாய் யோபு செய்திருக்கிறார். பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஒரு பாரமுள்ள ஒரு தேவ மனுஷனாய் அந்த யோபுவின் வாழ்க்கை காணப்பட்டது. அல்லேலூயா. சோ நம்ம ஒவ்வொரு தகப்பன்மாரும் ஒவ்வொரு தாய்மாரும் அந்த பிள்ளைகளை குறித்துள்ள ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஜெபிக்க வேண்டியது மிகவும் இன்றியமையானது. அப்படின்னா நம்ம ஜெபிக்கும் போது ஒருவேளை சில தவறான பாதையில பிசாசு கொண்டு போனான்னா, அந்த தவறான பாதையிலிருந்து மறுபடியும் கொண்டு வருவதற்கு வெளியேற்றி கொண்டு வருவதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். நிறைய சாட்சி சொல்ல முடியும், நிறைய காரியம் சொல்ல முடியும். சில நேரத்தில் பிள்ளைங்க கொஞ்சம் வழி தப்பி போன பிள்ளைங்க, தவறி போன பிள்ளைங்க, தவறி மீன்ஸ் என்னன்னா பாவத்துக்குள்ள போன பிள்ளைங்க தொடப்பட்டு ஆண்டவரால் தொடப்பட்டு மறுபடியும் சபைக்கு பிரயோஜனமா இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னு சொன்னா இந்த காலை வேளையிலே பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா பெற்றோருக்கு இருக்கு. இதுல வாசிங்க, ஏலியின் பிள்ளைகள் சொன்னா ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க பாருங்க. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரைக்கும் வாசிங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். ஏலியின் சொன்ன ஆசாரியனுடைய பிள்ளை எப்படி இருந்தாங்க? பேலியாளின் மக்கள், கொடூரமான பாவத்தின் மக்களாக இருந்தாங்க. வாசிங்க. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரை யார் அறியல? ஆசாரியனுடைய பிள்ளைங்க கர்த்தரை அறியலையா? பாருங்க, தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப ஊழியக்கார அடியனா இருக்கட்டும், மட்டும் இல்லாம தேவ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருத்தரா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்த பாடம், கர்த்தரை குறித்த அறிவு இன்னும் அதிகமாய் புகட்ட வேண்டியது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையா இருக்கிறது. கர்த்தரை குறித்த அறிவை இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்க வேண்டும். பைபிள்ல உள்ளதான வேத வசனங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதத்தினுடையதான ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். பாருங்க, ஆசாரியனாகிய ஏலியினுடையதான குமாரர் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பாருங்க, கர்த்தரை அறியாம இருக்கிறாங்க, அறியாதவனா வளர்ந்தாங்க. நடந்த விஷயம் என்ன? அவங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க, கொடூரமான பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க செய்த பாவத்தை சபையில சொல்ல முடியாத அளவுக்கு கொடூரமான பாவம் செய்ய ஆரம்பித்தாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் அவர்களை அழிக்க சித்தம் கொண்டார். கர்த்தர் அவர்களை
அழிக்க சித்தம் கொண்டார். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது, நான் சொல்றேன். ஒரு அடக்க ஆராதனைக்காக சுமார் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அடக்க ஆராதனைக்காக அடக்கத்துக்கு போய் பாடியை கொண்டு வச்சுட்டு ஜெபம் பண்ணும்படி ஆரம்பிக்கிறோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூலூரில் நடந்த விஷயம். நான் தான் அந்த அடக்க ஆராதனை நடத்துகிறேன். ஒரு சூலூரில் ஒரு ஊழியக்காடு, ஒரு பையன், பேர் சொல்லலை, ஊழியக்காடுடைய பையன் பார்த்தீங்கன்னா அந்த பையன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு கூட பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு, அந்த பையன் இந்த ஊழியக்காருடைய பையன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பல வருஷமாக அந்த ஊழியக்காரர் இருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸோட கூட ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அங்கே வந்து நிற்கிறான். நின்றுட்டு பார்த்தீங்கன்னா நின்று சரி சாதாரணமாக போட்டுன்ட்ட விட்டா அவன் என்ன பண்ணான்னா தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, பொதுவாக எப்போதுமே கல்லறையில் கொண்டு மேலே பாடியை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண ஜெபம் பண்ணி பாட்டு பாடி ஜெபம் பண்ணி வசனம் எல்லாம் வாசிச்சுட்டு எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாரும் பாருங்க அப்படி சொல்லி இப்போ பாடியை நம்ம மூடின பிறகு க்ளோஸ் பண்ண பிறகு தான் தொடர்ந்து பாடியை கீழே இறக்கும் போது யாராவது கீழே இறங்கி என்ன பண்ணணும், பிடிச்சு கீழே வைக்கணும். இவன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள என்ன பண்ண குழியில் இறங்கிட்டான். பயங்கர ட்ரிங்க்ஸு, குழியில் சாடிட்டான். சாடின உடனே பார்த்தீங்கன்னா குதிச்ச உடனே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவாங்க, மேலே யாரடா அவர் ஜெபம் பண்ணணும் இல்லை விடுப்பான்றான். பசங்க சொல்கிறாங்க, இவன் இல்லை இல்லை நான் என்ன பண்ண நான் தான் இறக்கி வைப்பேன் அப்படி சொல்கிறான். எல்லாருமே சொல்கிறாங்க, யாருமே யார் சொல்லி எனக்கு இப்போ ஜெபம் பண்ண முடியல, இப்போ ஏன்னா அவன் குழியில் இருக்கிறான், அவனுக்கு எப்படி நம்ம ஜெபம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா நான் அவன்கிட்ட உடனே என்ன பண்ண, தம்பி நீ கொஞ்சம் ஏறுப்பா, நம்ம ஜெபம் பண்ண பிறகு நீயாவே என்ன பண்ணு, அப்புறம் நீ இறக்கி வச்சுக்கலான்னு சொன்னேன். நான் சொன்ன உடனே என்ன பண்ண அவன் ஏறிட்டான். ஏறிட்டு மேலே போன உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸும் 4-5 பேர் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருக்கிறான். ட்ரிங்க்ஸ் அடித்தவங்க மற்றவங்க சொல்லி யாரும் கேட்காம நான் சொல்லி மாத்திரம் அவன் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா உடனே ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னாங்க. அதாவது ஒரு ஏளனமாக சிரிப்பாங்க தெரியுமா, அதை மாதிரி ஒரு ஏளனமாக சிரிச்சிட்டாங்க. ஏளனமாக சிரிச்சிட்டாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன அந்த ஃபீல் அவனுக்கு வந்த உடனே பயங்கரமாக கெட்ட வார்த்தை போட்டு பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சான். அடுத்து அவனை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ண தள்ளிட்டு கொண்டு போனாங்க. கொடூரமான ஒரு காரியம் என்னன்னா, ஒரு ஊழியக்காருடைய மகன் செய்த ஒரு விஷயம் அவ்வளவு ஒரு வேதனையாய் காணப்பட்டது. எதற்காக நான் அதை சொல்றேன்னா, ஊழியக்காரர் நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன், நல்ல ஒரு தங்கமான ஒரு தேவ ஊழியக்காரர், நல்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவரும் கூட பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊழியக்காரர். அவருடைய செயல்கள் அவருடைய ஊழியத்தை அதிகமாய் பாதிக்கிறது. நான் எதுக்கு இந்த காரியத்தை உங்களுக்கு கொண்டு வரேன்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளர்த்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடவே கூடாது. இல்லையா, பிள்ளைங்க ஒரு தப்பு பண்றாங்கன்னா அந்த தப்பை கண்டிச்சு உடனடியாய் அந்த பிள்ளைகளை ஆவிக்குரிய பாதையில வளர்த்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? பெற்றோருக்கு இருக்கு. யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த பிள்ளை தப்பு பண்ணுச்சு, இந்த தப்பு செய்யறாங்கன்னு சொன்னா, நம்ம பிள்ளை உண்மையா தப்பு பண்ணாங்கன்னு சொன்னா உடனடியா ஏற்றுக்கொண்டு, சரி பிரதர், சரி சிஸ்டர், அவங்களுக்காக நான் என்ன பண்றேன், ஜெபம் பண்ணிக்கிறேன், கண்டிச்சுக்கிறேன்னு சொல்லணும். சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு முன்னாடியே என் பையெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க, என் பிள்ளைல அப்படி பண்ண மாட்டாங்க, என் பிள்ளைய குறித்து எனக்கு தெரியும் அப்படி சொன்னா, ஒருவேளை தப்பு பண்றவனா இருந்தான்னு சொன்னா இன்னும் அதிகம் தப்பு பண்ணுவான். ஏன் தப்பு பண்ணுவானா, என் அப்பா என்ன பண்றாரு எனக்கு சப்போர்ட் பண்ண. என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் நான் சொல்றேன். அதாவது நான் அடிக்கடி சபையில சொல்லுவேன், இல்ல வீட்டில் வந்துட்டேன்னா என்ன போல பரிசுத்தமான பையன் வேற யாருமே இல்லை. சர்ச்சுக்கு போனேன்னா ட்ரம் அடிச்சேன்னா நான் அவ்வளவு பரிசுத்தமா என்ன பண்ணுவேன், பாட்டு பாடி சத்தமா ஜெபம் பண்ணி பயங்கரமா இருப்பேன். ஆனா காலேஜுக்கு போறதுக்கு 16Dன்னு சொல்லிட்டு அருமனையில இருந்து ஒரு பஸ், அந்த பஸ்ல ஏறிட்டேன்னா என்ன போல கெட்ட பையன் யாருமே இல்லை, அப்படிதான் இருப்பேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த பஸ்ல ஏறின உடனே ஒரு சில மற்ற மக்கள் நிற்பாங்கல்ல, ஊர்ல உள்ள மக்கள் பார்ப்பாங்கல்ல, ஊர்ல உள்ள மக்கள் என்னென்ன பார்த்ததுல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என்ன வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இவன் என்ன பண்றான், இவருக்கு பையன் இல்லை, இந்த சர்ச்சுக்கு போற பையன் இல்லை அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காரு. வாட்ச் பண்ணிட்டு ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், வீட்டு பக்கத்தில் நானும் அப்பாவும் எங்கள் வீட்டு பக்கத்தில் நிற்கும் போது அந்த வாட்ச் பண்ணவர் எங்கள் வீட்டு வழி என்ன பண்ணார், நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டு இருக்கும்போது நான் கூட நிற்கிறேன். என் அப்பாட்ட அவர் சொல்றாரு, இவர் உங்கள் பையன் தானே அப்படின்னா, ஆமாம் பையன் தான், பையன்கிட்ட கொஞ்சம் கவனமாக வளர சொல்லுங்க, பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறும்பு பண்ணுறான் பையன் அப்படின்னா. இப்போ எங்கள் அப்பா என்ன சொல்லணும், அப்படியா சரி சரிங்க பிரதர் நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்படிதானே? எங்கள் அப்பா என்ன சொல்றாருன்னா, என் பையனை பற்றி நல்லா தெரியும், என் பையன் தங்கமான பையன், வேற யாரை வேணாம் சொல்லுங்க, இவன் என்ன பண்ணாங்க, நான் என்ன ஆக்டிவ் விடுறேன்னு எனக்கு தான் தெரியும்.
நான் பயங்கரமா ஆக்டிவிட்டேன்னு எனக்கு தெரியும். பஸ்ஸில் ஏறினேன்னா நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும். அவர் சொல்றாரு பையனை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, பையன் பயங்கரமா குறும் பண்ணான்னு சொன்னா. எங்க அப்பா சொல்றாரு என் பையனை பற்றி நல்லா தெரியும், வேற யாரை வேணா சொல்லுங்க, என் பையன் நல்லா தங்கமான பையன்றார். ஏன்னா என் அப்பாவுக்கு முன்னாடி நான் எவ்வளவு ஆக்டிவ் விடுறேனோ அதை அவர் மைண்ட்ல வச்சிருக்காரு. சில பிள்ளைங்க நமக்கு முன்னாடி சூப்பர் ஆக்டிவ் விடுவாங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்பாவை கண்டா ஐயோ அவ்வளவு பரிசுத்தமாயிருவாங்க, அம்மாவை கண்டா அதை விட பரிசுத்தமாயிருவாங்க. ஆனா இந்த ரியாலிட்டி அவங்களுடைய லைஃப்ல தெரியும். ஒருவேளை இப்படி யாராவது சொல்றாங்கன்னா உடனே இல்ல பிரதர் என் பையன் ரொம்ப தங்கமானவன், என் பையன் சோ அண்ட் சோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே நான் விசாரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, ஒருவேளை அந்த பையன் நல்ல பையனா இருந்து அவர் கெட்ட காரியம் சொன்னா கூட பரவாயில்ல, அவனை விசாரிச்சு உண்மையின் தன்மையை கண்டறிந்து அவனை ஆவிக்குரிய பாதையிலே வளர்த்த வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா. ஏலியின் பிள்ளைகள் பேலி ஆட்களின் பிள்ளைகளா இருந்தாங்க. அவர்கள் கர்த்தரை அறியல, தவறான பாவமான காரியத்தை செய்யறாங்க. அந்த சூழ்நிலையில ஏலி சொல்றாரு, ஏன் மக்களே இப்படி இருக்கிறீங்க, இப்படி நீங்க செய்யக்கூடாது. வளர்ந்த பிறகு சொல்லி என்ன காரியம் புரிய மாட்டேங்குது, அவங்க விருப்பத்துக்கு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த காலை வேளையில பிள்ளைகளுக்காய் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டியது பெற்றோருடைய இன்றியமையாத கடமை. ஆக இந்த 7 நாள் உபவாச ஜபங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்காய் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டியதான ஒரு தீர்மானத்தோடு பிள்ளைகளுக்காய் உபவாசம் எடுத்து ஜெபிக்க தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. முதல் காரியம் எஸ்ரா என்ன பண்ணாங்க, ஒன்று தங்களை தாழ்த்துவதற்கு உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். இரண்டாவது என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன பண்றாங்க, உபவாசம் பண்ணி ஜெபித்தாங்க. கடைசியாக அந்த வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும். கடைசியா சொல்றாரு, செவ்வையான வழியை தேடுகிறதற்காகவும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டை அகாவா நதி அண்டையில் உபவாசத்தை கூறினேன். மூன்றாவது சொல்றாரு, செவ்வையான வழியை தேடுகிறதற்கு. அப்போனா செவ்வையான வழின்னு சொன்னா வசனம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி என்ன பண்ணுவேன், உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன பண்ணுவேன், ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் ஒரு காலம் நம்மை தவறான வழியில் நடத்த மாட்டார், தவறான வழியில் கொண்டு செல்ல மாட்டார், தவறான பாதையை காண்பிக்க மாட்டார். பார்த்துக்கோங்க, அவர் நம்மை செம்மையான வழியில் நடத்துகிறவராய் இருக்கிறார். பிசாசு தந்திரமாய் நம்மை வழியை விட்டு மாத்தி தவறான வழியில கொண்டு போகும்படியாய் பிசாசு முயற்சிக்கும் போது தேவ சமூகத்திலே ஒருவேளை வழி தவறி நாம் ஆண்டவரை விட்டு தூரமாக இருப்போமே என்று சொன்னால் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஒரு செம்மையான வழியிலே என் பாதை செல்ல வேண்டும் என்று உபவாசம் பண்ணி ஜெபிக்க தேவ பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நான் போற பாதையில சரியான பாதை தான் இருக்கும், நான் போற தப்பு இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய தப்பே இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய பாவமே இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஒருவேளை என்ன பண்ணுவாங்க, நியாயப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் எந்த ஒரு காரியமோ தேவனுக்கு பிடிக்காத காரியம்னு சொன்னா அது செவ்வையான பாதை அல்ல, அது தவறான பாதை. அப்படின்னு சொன்னா ஒருவேளை தேவனுக்கு பிடிக்காத ஒரு பாதை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே என்று சொன்னால் உடனடியாய் அந்த பாதையை விட்டு வந்து கர்த்தருக்குள்ளே நாம் வளர வேண்டியது நம்முடைய பொறுப்பா இருக்கிறது. வசனம் சங்கீதத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நீ நடவாமலோ, பாவிகளுடைய வழியில் நில்லாமலோ, பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலோ, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகலோ அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. செவ்வையான வழியிலே செல்கிற தேவ பிள்ளைகள் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். அப்ப நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே என்னை செம்மையான பாதையிலே கொண்டு செல்லுங்க, செம்மையான வழியிலே கொண்டு செல்லுங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த பாதை என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அந்த பாதையை மாற்றுங்க. இந்த நாட்களில் நிறைய பேரை பாதை மாத்துறது எதுன்னு சொன்னா இந்த மொபைல் ஃபோன் அப்படின்னு. இதனால நம்ம சர்ச்சில் நம்ம என்ன சொல்லிக்கணும், மொபைல் ஃபோன் சர்ச்சில் என்ன இல்லை, அலோ கிடையாது. பாருங்க, பைபிள் தான் கொண்டு வரணும், பைபிளில் தான் என்ன பண்ணணும், நம்ம
வசனத்தை பார்க்கணும். நம்ம ஏன் இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா உபயோகம் தான், நல்ல கான்வெகேஷன், மற்றபடி நம்ம மற்றவங்களை தொடர்பு கொள்வதற்கு நமக்கு இது உபயோகமான ஒரு காரியம்தான். நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்கு உபயோகமான காரியம்தான். ஆனால் பாதையை மாற்றி விடுவதற்கு இது மிகவும் ஒரு காரணமாய் அமையுது. சின்ன ஒரு வழி, சின்ன ஒரு டேன். நான் அடிக்கடி சொல்றேன், அதாவது சேலத்துக்கு போகும்போது, சேலம் என்ட்ரு ஆகும்போது, இப்போ சென்னைக்கு போகிறோம்னு சொன்னால் சேலம் வழியாக தான் போனோம். சேலம் என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ்ல இருந்து கவனமாக போகலைன்னா நம்ம எங்கே போக முடியாது, அதாவது சென்னை பைபாஸில் ஏற முடியாது. ஏன்னா ஒரு சேலம் ஜங்ஷன் அந்த பக்கத்தில் போகும்போது 2 வழி போகும். அது ஒரு சின்ன ஒரு போர்டு தான் இருக்கும். இந்த பக்கம் பெங்களூர் போகிற ரோடு, இன்னொன்று சென்னை போகிற ரோடு. அந்த போர்டை கவனிக்காமல் போயிட்டா சென்னை போகிறவங்க பெங்களூர் போயிடுவாங்க, பெங்களூர் போகிறவங்க எங்கே போயிடுவாங்க, சென்னை போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா சிலவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வழி மாறிட்டோம்னு சொன்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ ரைட் வழி மாறிட்டோம், உடனே நம்ம யார்கிட்ட கேட்டு என்ன பண்ணிடுவோம், நம்ம அழகாக போவோம்னு திங்க் பண்ணுவாங்க. சில சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன ஜிபிஆர்எஸ் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுறது வழக்கம். இப்போ அது இல்லாத காலகட்டங்களில் பொதுவாக யார்கிட்ட கேட்டுட்டு, பிரதர் இது சென்னை வழிதானா, இந்த ரூட்டு போனால் சென்னை போகுமா அப்படி கேட்பது உண்டு. பார்த்தீங்கன்னா சிலவங்க பார்த்தீங்கன்னா நான் போகிறது கரெக்ட் ரூட்டு தான், போகிறது எந்த ரூட் ஏறியிருப்பாங்க, பெங்களூர் ரூட் ஏறியிருப்பாங்க. ஏறிட்டு வண்டி போயிட்டே இருக்கும், வண்டி போக 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 இவருக்கு மனசில் தோணும், நான் போகிறது சரியில்லை, அதனால் ஒன்று கேட்டுட்டு போகணும்னு மனசு தோணும். ஒரு மனசு சொல்லும், இல்லை நான் கரெக்ட் ரூட் தான் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு யாரும் சொல்லித் தர வேண்டிய தேவையில்லை, எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. பார்த்தீங்கன்னா ஒரு 30, 40, 50 கிலோமீட்டர் தாண்டின பிறகு அதுக்கப்புறம் ஒரு போர்டு வரும். பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி இல்லைன்னா ஒரு தர்மபுரி அப்படின்னு வரும். ஓ தர்மபுரினா இப்படி அப்படின்னு கேட்டால் இது சென்னை ரூட்டு இல்லை, எந்த ரூட்டு இது, இது பெங்களூர் ரூட்டு. பாருங்க, ஆண்டவர் நம்ம வழி மாறும்போது இருதயத்தில் குத்துவர், நீ போகிற வழி என்னது சரியில்லை, இது செம்மையான பாதை இல்லை, இது சரியான வழி இல்லை, இவங்களோட நீங்கள் பேசுறது தப்பு, இவங்களோட நீங்கள் என்ன நட்பு வச்சிருக்கிறது ரொம்ப தப்பு, இவங்களோட கூட இந்த ஊருக்கு போகிறது தப்பு, இவங்களோட கூட இந்த இடத்துக்கு போகிறது தப்பு, இவங்களோட கூட ஷாப்பிங் போகிறது தப்பு, இவங்களோட நீங்கள் ஷாப்பிங் போறீங்கன்னா ஷாப்பிங் மாலில் கூட தியேட்டருக்குள்ளே ஏற்றிடுவாங்க, அதனால் நீங்கள் போகக்கூடாது. ஆண்டவர் என்ன பண்ணுவார், மண்டைக்குள்ளே இருதயத்தில் குத்திக்கிட்டே இருப்பார். ஆனால் இல்லை ஆண்டவரே, நான் போகிறது நல்லது தான், நான் போகிறது கரெக்டு தான், இது தப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில நேரத்தில் நம்மளா சில முடிவு பண்ணிடுறோம். பாருங்க, அப்படிப்பட்ட முடிவில் நாம் உண்மை வைராக்கியமாக இருப்போம்னா தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் செம்மையான வழியில வர வேண்டும், விட வேண்டியவர்களை விட்டு என் கர்த்தருக்குள்ளே நான் வளர வேண்டும். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. 3 காரியங்கள், 3 விஷயத்திற்காக இந்த வேளையில கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஒன்று, தன்னை தாழ்த்தும்படி உபவாசம் பண்ணினார்கள். 2வதாக தன் பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணினார்கள். 3வது, செம்மையான வழியிலே தங்களை கொண்டு செல்வதற்கு தங்களை உபவாசம் பண்ணி கொண்டார்கள். இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே உபவாச ஜெபத்துடைய நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எதற்காக உபவாசிக்கிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகையால் உபவாசம் எடுக்கிற நேரங்களிலே எதற்காக உபவாசம் எடுக்கிறோம் என்று சொல்லி ஒரு டைரி இல்லை ஒரு பேப்பர்லயோ எழுதி வச்சு அதற்காய் உபவாசம் எடுக்கும் போது கவனமாய் நம்முடைய வேலைகளை கட்டாயமாய் செய்து உபவாசம் எடுப்பது அல்ல, நம்முடையதான இச்சைகளை செய்து உபவாசம் எடுப்பது அல்ல, பரிசுத்தத்தோடு உபவாசம் எடுக்க நம்மை கற்றுக்கொள்வோம், ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பிரைஸ் தி லார்ட். எஸ்ரா அகாவா நதி அண்டையிலே ஒரு உபவாசத்தை குறிவித்தார். உபவாசத்தினுடைய நோக்கம் தேவனுக்கு முன்பாய் தங்களை தாழ்த்துவதற்கு. உபவாசத்தின் நோக்கம் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் சகல பொருட்களுக்கும் செம்மையான வழியிலே நாங்கள் நடப்பதற்கும் நாங்கள் உபவாசம் என்று சொல்லுகிறார்கள். நாம் கற்றுக்கொண்ட பிரகாரமாய் 1, நம்மை நாம் தாழ்த்துவோம். 2, நம்முடைய வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு தேவ சமூகத்தில் வருவோம். 3வதாக நம்மை செம்மையான வழி நடத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கேட்ட வார்த்தையின்படி நம்மை தாழ்த்துவோம், கேட்ட வார்த்தையின்படி நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். உபவாச நாட்களில் ஏதோ சபைக்கு வந்தோம் போனோம் என்கிற லெவல் அல்ல,
உபவாச நாட்களில் ஏதோ உபவாசம் எடுக்கிறோம் என்கிற நிலைமை அல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் நான் இந்தந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளுவேன், இந்தந்த காரியங்களை கர்த்தருக்குள்ளே வளருவேன் என்கிற ஒரு தீர்மானத்தோடு தேவ சமூகத்தில் உபவாசம் எடுப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துவாராக. கடைசி ஜெபத்தை இசைவாளன் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜெபத்தோடு காணப்படும் பொழுது தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அருமையான நல்ல செய்திகளை நாங்கள் கேட்பதற்கு நீர் உதவி செய்த நல்ல தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் மேல் நீர் வைத்ததான அன்பின் நிமித்தம் ஆண்டவரே, இந்த நாட்களில் நீர் கொடுத்திருக்கிறதான அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா, நீர் பேசினதான ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்கள் வாழ்க்கையில கீழ்ப்படிந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம், அதை எங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்தி நடக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உபவாசம் இருப்பதின் நோக்கத்தை குறித்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்தீரே. அதற்கு உமக்கு நன்றி வழிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உபவாசம் இருக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், தங்களை தாழ்த்த உபவாசம் இருக்க ஆண்டவரை செவ்வையான பாதையில நாங்கள் நடப்பதற்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் உபவாசம் இருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, அப்பா உம்முடைய வேத வசனத்தின்படி நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டு ஆண்டவரே உமக்கு பிரியமாய் ஒவ்வொரு வாலிபர்களும் எல்லாரும் நடக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியாக நீர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஒரு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு கடன் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.